2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடக்க உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு ஈரோடு மேற்கு தொகுதியினுடைய திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்களால் முத்துசாமி ஆகிய என்னை தேர்ந்தெடுத்து அவர்கள் அனுப்பியதின் அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். எனவே திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் எங்களுடைய தோழமை கட்சியுடைய சார்பாக மேற்கு தொகுதியினுடைய திமுகவினுடைய வேட்பாளராக உதயசூரியன் சின்னத்திலே நான் போட்டியிடுவதற்கு மனு செய்து நாங்கள் பணிகளை மக்களை சந்திக்கிற பணிகளை துவக்க இருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஈரோடு நிகழ்ச்சிக்கு வந்து சென்றிருக்கிறார்கள். மிக பெரிய எண்ணிக்கையில் பொதுமக்கள் வந்து அவருக்கு பெரிய வரவேற்பையும் ஆதரவையும் தெரிவித்து சென்றிருக்கிறார்கள். எனவே பொதுமக்கள் எங்களிடத்திலே காட்டுகிற அன்பிற்கு நிச்சயமாக நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசனுடைய சார்பாக செய்திருக்கிற பல்வேறு பணிகள் இந்த மக்களுடைய மனதிலே மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது. அதேபோல் தொகுதியினுடைய சார்பாக எங்கள் தொகுதியினுடைய சார்பாகவும் மாவட்டத்துடைய சார்பாகவும் ஈரோடு மாவட்டத்துடைய சார்பாகவும் நாங்கள் பல பணிகளை செய்திருக்கிறோம். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. எனவே அதையெல்லாம் தேர்தலுக்காக போகிற பொழுது எங்களால் அந்த மக்களிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. எனவே அந்த மக்களுக்கு நாங்கள் அந்த நன்றி காட்டி என்றைக்கும் நாங்கள் உழைப்போம். அவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அந்த பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்ற உத்தரவாதத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் மனு தாக்கல் செய்திருக்கிறோம். தேர்தல் விதிமுறைகள் எதையும் மீறாமல் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தியதைப் போல அத்தனை விதிமுறைகளுக்கும் உட்பட்டுத்தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கழக தோழர்களும் தோழமை கட்சி நண்பர்களும் இந்த தேர்தலை எதிர்கொள்வார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். துணை முதலமைச்சர் 2000 நம்பி தான் வந்து மேற்கு தொகுதியில் வந்து நிற்கிறாரு. நாங்கள் மக்கள் சக்தி நம்பி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்குக்கு காசளிக்கிறதா சொல்கிறாங்க. இல்லை, அவங்க அப்படி சொல்லிகிட்டு இருந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. அது வந்து பொதுமக்களை கேவலப்படுத்துகிற ஒரு செய்தியாக சொல்லுவது மிக வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா அது வந்து எங்களை கேவலப்படுத்துறதுக்காக அவங்க நினச்சிட்டு சொல்கிறாங்க. அது பொதுமக்களை கேவலப்படுத்துவதாக இருக்கிறது. எனவே சாதாரண பொதுமக்கள் அதையெல்லாம் எதையும் எதிர்பார்க்காமல் அவர்களுடைய மனதில் இன்றைக்கு என்ன இருக்கிறதோ அவர்களுக்கு யார் சரியாக ஒரு ஆட்சியை கொடுப்பார்கள், அவருடைய எதிர்காலம் சரியாக அமைவதற்கு ஒரு குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் என்றால் ஒரு தாய் எந்த அளவிற்கு நெகிழ்ந்து போயிருப்பார் என்று யோசியுங்கள். அதேபோல் தான் மாதம் 1000 ரூபாய் கலைஞர் உரிமை தொகை என்று கொடுத்தது அது வந்து ஓட்டுக்காக அல்ல. அவர் கொடுத்ததெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தாய்மார்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக அவருடைய கையில் அதை கொடுத்தார்கள். இப்பொழுது அது உயர்த்துகிற ஒரு காலம், இவன் அந்த காலத்தில் அதை உயர்த்துவதற்காக சொல்கிறார்கள். எனவே இது மாதிரியான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது சொல்லுவதாக கருதி கொண்டு பொதுமக்களை கேவலப்படுத்தக்கூடாது என்று நான் என் தம்பியை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். துணை முதலமைச்சர் இப்போ பிரச்சாரத்துக்கு வர இன்னும் டேட் சொல்லலை. மாண்புமிகு கனிமொழி எம்பி அவர்கள் வருகிற 9ஆம் தேதி மாலையில் வர இருக்கிறார்கள். அது எந்தெந்த இடம் என்பதை நாங்கள் தெரிவிப்போம். துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளனுடைய நிகழ்ச்சி கண்டிப்பாக இருக்கிறது. ஆனால் என்ன தேதி என்ன என்பதை பின்னாலே அறிவிப்போம். அந்த செய்தியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. இல்லை நான் அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் அப்படிலாம் நடக்குதுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த செய்தியை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல.
ஏன்னா காலையில் இன்றைக்கி நேற்று தலைவர் வர்றாருன்ட்டு நைட்டு பூரா நாங்கள் விழிச்சிருந்து அந்த வேலையை பார்த்துட்டு இப்போ சிஎம் அனுப்பிச்சி விட்டு அப்படியே நேராக வரோம். இன்றைக்கி இப்போ அதை முடிச்சிருக்கோம். இனிமேல் தான் போய் என்ன நடந்தது என்னங்கிறதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஏதாச்சும் தவறு இருந்தால் அதை உடனே மாற்றுறதுக்கு உண்டான வழிகளை பண்ணுறோம். வெளியிலிருந்து வர்றது பலது கற்பனையாக இருக்கலாம், அல்லது எதிர்க்கட்சிகளுடைய அது ஒரு ஏற்பாடாக இருக்கலாம். அதனால் அதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு செய்தியாளர்கள் தாக்கப்பட்டது கற்பனை இல்லை. ஈரோடு கிழக்கு தொகுதியில் இல்லை, அதாவது திமுகவை பொறுத்தவரை, எங்கள் கட்சிக்காரர்களை பொறுத்தவரை உடனே தேர்தல் வேலையை செய்ய வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். அந்த வேகந்தான வழியை வேற ஒரு கோபமும் இல்லை. வேலை செய்ய வேண்டும். பக்கத்தில் இருக்கிற தொகுதியெல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கே, நாம் சும்மா இருக்கிறோமே, வேலை நடக்கணும். அப்படி இருந்தும் கூட போய் ரோடோட போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கை சின்னத்துக்கு நீங்கள் போட்டிருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு அக்கறையோடு இருக்காங்க. வேட்பாளர் பெயரை சொல்லி கேட்க வேண்டும் என்ற அக்கறை அவர்களுக்கு இருக்கிறது. வேறு எந்த கோபமும் இல்லை.